ஒழுங்கு பிரச்சனை ஒரு பெரும் கேள்விக்குறியா இருக்குது. அதிமுக சார்பில் இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுக சார்பில் இல்லைங்க, ஒரு தமிழனா எப்படி பார்க்க முடியாது? இன்னைக்கு யாரா இருந்தாலும் பாதுகாப்போட வீட்டை தாண்டி போக முடியல, காலேஜ் போக முடியல, பள்ளிக்கூடம் போக முடியல, வேலைக்கு போக முடியல, மார்க்கெட்டுக்கு போக முடியல, வீதியில போய் விளையாட முடியல. எப்படி என்ன நினைக்க சொல்றீங்க? அரசாங்கத்தோடைய அது ஒரு வெற்றியா இல்ல ஒரு தோல்வியா? மிகப்பெரிய தோல்வி தானே. இன்னைக்கு நீங்க பாருங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு இந்த இந்த விஷயம் இன்னைக்கு நடக்குதுன்னா இதுக்கு காரணம் அரசாங்கம் தன்னுடைய வேலை பண்ணல. இந்த பகுதியில இருக்கிற மக்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தது அப்படிங்கிறது, இந்த 2 நாள் சின்ன மழைக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தது அப்படிங்கறது எங்க காதுக்கு எல்லாரும் ஒன்னா இப்போ வந்து நின்று இவங்களுக்கு எங்களால முடிஞ்ச உதவி பண்ணிட்டு இருக்கோம். 4000 கோடி செலவு பண்ணதா சொல்றாங்க. அப்போ இந்த பகுதியில இருக்கிற மக்களுக்கு நெஞ்ச அளவுக்கு ஏன் தண்ணியில நின்று மிதந்து வாழ்ந்து தாண்டி வர தேவை இருந்தது? 3 நாள் ஏன் அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருந்தது? 4000 கோடி எங்க போச்சு? எத்தனை தடவை கேட்டாலும் இந்த கேள்விக்கு பதில் வராதுன்னு மட்டும் தெரியும் நம்ம எல்லாருக்கும். ஆனா இந்த தடவை பதில் வந்தாலும் வரலனாலும் உண்மை என்னங்கிறது நம்ம எல்லாரும் பார்த்து உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு மேல கூட நம்ம பொறுமையா இருக்கக்கூடாது. திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் திமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டிருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பை அரசாங்கம் மதிக்கணும், மதிக்கல. அதுக்கு பதில் அவங்க சொல்லணும். உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்களா மேடம்? இது மேல்முறையீடு பாக்குறீங்க? இப்போதைக்கு இப்போ தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நேரம் இல்லையா? நேரங்காலம் பத்தல. அதுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறதுக்கு யாருக்கு எந்த நேரத்துல எந்த விஷயத்துல எந்த ஒரு ட்ரெடிஷனை மறக்கணும், மடக்கணும், இல்ல அழிக்கணும் அப்படிங்கறதுல இந்த திமுக ஆட்சி அவங்களுடைய செயல்களால ரொம்ப தெளிவா வெளிப்படுத்துறாங்க. இப்ப அந்த அறநிலைத்துறை என்ற ஒரு அமைப்பே கோயில்களுக்கு தேவையில்லை, அதாவது இந்துக்களுக்கு எதிராக செயற்படுற அறநிலைத்துறை எதுக்கு அப்படின்னு சொல்லி மற்ற அரசியல் தலைவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அறநிலைத்துறை கண்டிப்பாக தேவையில்லை அப்படிங்கறது மட்டும் இல்லாம இது இந்து மதத்துக்கு எதிரானது. இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப கரெக்டான அறநிலை துறை கண்டிப்பா நமக்கு தேவையில்லை, இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் நான் சொல்றேங்க, அறநிலைத்துறை இல்ல மட்டும் இல்லாம எத்தனை துறைகளுமே அவங்கள வழி நடத்தி கொண்டு போற இயக்குற அந்த தலைவர்கள் வச்சுதான் இருக்கும். அவங்களுடைய நேர்மையோ இல்ல அவங்களுடைய எந்த வழியில தவறான வழியில போறாங்க, அவங்களுடைய கரப்ஷன் எல்லாம் அதுலதான் தீர்மானிக்கும். இந்த ஆட்சியில அறநிலைத்துறையில இத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க